ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணிட்ரிக்ஸ் டுட்டோரியல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸில் தவிர்க்கவே முடியாத ஒரு டாபிக், அதாவது ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸோட டெஃபினிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். A fractions represents a part of a wholeங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எனி நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ராக்ஷன்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்கு. அதாவது நியூமரேட்டரில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும், டிவைடட் பை டினாமினேட்டரில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்குங்க. ஸோ இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டெஃபினிஷன்ஸ் பாருங்களேன். ஸோ பார்ட் ஆஃப் அ ஹோல், இங்கே பாருங்க, நான் இங்கே சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? சர்க்கிள் இருக்கா? இதை நான் எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன்னு பாருங்க. ஒரு 1 2 3 4 5 6 7 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேங்களா? அந்த 8 பார்ட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதுதான் முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. ஓகே, இதில் நான் என்ன நம்பர் எத்தனை பார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இங்கே ஒன்று இருக்கா? 1 2 3. ஓகே, 3 பார்ட் மட்டும் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 பார்ட்ஸ் ஷேட் பண்ணதுனால நம்ம இந்த ஷேட் பண்ண பார்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா 3 டிவைடட் பை 8ங்க. சரிங்களா? ஏன் 3 எழுதுனேன் அப்படின்னா 3 தான் ஷேட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவையானது 3 தான். சரிங்களா? அவுட் ஆஃப் டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 8 பார்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இதை நம்ம இப்படி தான் எழுதுறோம், 3/8. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க பார்ட் ஆஃப் அ ஹோல். ஓகேங்களா? இதுதான் பார்ட்டு. சரிங்களா? நியூமரேட்டரில் இருக்கிறது தான் பார்ட்டு, டினாமினேட்டரில் இருக்கிறது என்னது? ஹோலுங்க. அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கப்புறம் இங்கே பாருங்க, எனி நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த ஆல் பார்ட்ஸ் சுட் பி ஈக்குவல். ஓகேங்களா? இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணுங்க. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் பாருங்க, செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இது ஃப்ராக்ஷன்ஸா? நல்லா பாருங்க. இந்த ஒரு பார்ட் எடுத்திருக்கேன். இந்த பார்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரெண்டாக இருக்கா இல்லைங்களா? அப்போ இது கண்டிப்பாக என்னது இல்லை, இட்ஸ் நாட் அ ஃப்ராக்ஷன்ஸ். இது ஃப்ராக்ஷன்ஸில் வராது. ஓகே, ஏன் அப்படின்னா ஆல் பார்ட்ஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருந்தால் தான் அது ஃப்ராக்ஷன்ஸில் வரும். ஓகேங்களா? இங்கே ஈக்குவலாக இல்லாதனால இது ஃப்ராக்ஷன்ஸில் வராது. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வேற என்னென்ன சொல்லலாம்? இதே மாதிரி எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு 1/2ன்னு சொல்லலாமா? ஓகே, அதாவது 1ங்கிறது நியூமரேட்டர், 2ங்கிறது டினாமினேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6/7. ஓகேங்களா? 9/2. ஸோ இதெல்லாம் இந்த மாடலில் இருக்கிறதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஃப்ராக்ஷன்ஸில் டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நியூமரேட்டர் லெஸ் தென் டினாமினேட்டருங்க. சரிங்களா? நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர்னா நியூமரேட்டரில் நம்பர் ஸ்மாலஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு வச்சுக்கலாமா? டினாமினேட்டரில் என்ன வரும்? அதை விட கிரேட்டராக இருக்கணும், ஒரு 5ன்னு எழுதிக்கலாங்க. சரிங்களா? அப்போ 2/5 இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். வேற என்னென்ன சொல்லலாம்? 1/2 சொல்லலாமா? 7/8 சொல்லலாமா? அப்படியே போயிட்டே இருக்குங்க. சரிங்களா? இதான் இந்த மாடலில் இருந்ததுன்னா அது என்ன ஃப்ராக்ஷன்ஸ்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுங்க? இது அப்படியே பேக்வேர்டில் எழுதலாமா? ஓகே, இப்போ 5/2ன்னு எழுதிடலாம். சரிங்களா? 7/3ன்னு எழுதலாமா? 10/7 எழுதலாமா? சரிங்களா? இந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா நியூமரேட்டர் கிரேட்டரா இருக்கா? நியூமரேட்டர் எல்லாமே எப்படி இருக்கு? கிரேட்டரா இருக்கு. டினாமினேட்டர் எல்லாமே எப்படி இருக்கு? ஸ்மாலரா இருக்குங்க. அப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கு நேம் என்ன அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்க. ஃபைனலா மிக்சட் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா
ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கும். அதோட ப்ராப்பர் ஃப்ராக்ஷனும் இருக்குங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் இந்த காம்பினேஷன்ல இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? மிக்ஸட் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேச்சுரல் நம்பர்ல ஒரு 6 எடுத்துக்கலாங்களா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கங்க. இப்போ 2/5 எடுத்துக்கிறேன் பாருங்க. இப்போ 2/5 ஓகேங்களா? இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள். வேற எதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 7 1/5ன்னு வச்சுக்கலாமா? 8 3/4ன்னு எழுதலாமா? ஓகே தானே? இப்போ இங்க பாருங்க, இது முக்கியமான கண்டிஷன்ஸ் வந்து இது வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கணும் அண்ட் இதோட மிங்கிள் ஆகியிருக்க நம்பர் என்னவா இருக்கணும்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் தான் இருக்கணும். இங்க இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எழுதிடாதீங்க, அது தப்பு. சரிங்களா? ராங்கான ஆன்சர். ஸோ பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். வேற என்னென்ன டைப்ஸ் இருக்கு? என்னென்ன இருக்குன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ். லைக்னா என்னங்க? லைக்னா ஒரே மாதிரி இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் சேமா இருந்ததுன்னா அதுக்கு பேர் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1/4 இங்க இருக்கு. சரிங்களா? 3/4 ஓகே, 5/4 இதெல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா டினாமினேட்டர் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கா? அவ்வளவுதாங்க. இது மாதிரி டினாமினேட்டரோ இல்ல நியூமரேட்டரோ ஈக்குவலா இருந்தா அதுக்கு நேம் என்ன? லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். டினாமினேட்டர் அன்ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இப்போ 1/4 இருக்கலாம், இங்க 2/3. சரிங்களா? அவ்வளவுதான். இங்க பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கா? எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. அதனால இது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் நேம்லயே பாருங்க, அந்த ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்குமா? ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலா வேற ஃப்ராக்ஷன்ஸ் எழுத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இப்போ நான் 2/3 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதுக்கு ஈக்குவலா வேற என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் எழுத முடியும்? 2/3க்கு ஈக்குவலா என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் எழுத முடியும் அப்படின்னா, இப்போ நான் 2/3ன்னு இப்படி எழுதிட்டேன். சரிங்களா? இதோட ஏதாவது ஒரு சேம் நம்பரை ப்ராடக்ட் பண்ணணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் 2ஆலேயே மல்டிப்ளை பண்ணுறேன். 2/2. சரிங்களா? எந்த ஒரு நம்பரையும் மல்டிபிள் பண்றீங்கன்னா அதே நம்பரால டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? அப்பதான் அந்த ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ சப்போஸ் இந்த 2 என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, திரும்ப என்ன கிடைச்சது? நமக்கு 2/3 கிடைச்சிருதா? அப்போ இந்த ஆன்சர்ல எந்த சேஞ்சஸ் இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? 2 2 is 4, 3 2s are 6ன்னு வருதுங்களா? அவ்வளோதாங்க. இப்போ இந்த 2/3யும் 4/6ம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, திரும்ப இதை பாருங்களேன். இதை இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொண்டு வரலாம். சரிங்களா? காமனா என்ன ஃபேக்டர் இருக்கு? 2ங்கிற ஃபேக்டர் இருக்கா? டிவைட் பண்ண என்ன ஆயிரும்? 2 2s are 4, 3 2s are 6. திரும்ப அதே கொஸ்டின் வந்துருச்சா? அதனால தான் இது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்றோம். சரிங்களா? வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? இப்போ அதே 2/3 வேற ஏதாவது காமன் நம்பரால, ஓகேங்களா? இப்போ 4 இருக்கட்டும். சரியா? 4ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2 4s are 8, 3 4s are 12. அப்ப இதுவும் ஈக்குவலா தான் இருக்கு. 2/3யும் 8/12ம் ஈக்குவல். சரிங்களா? வேற ஏதாவது சொல்லலாமா? இப்போ 2 into 10 எழுதிக்கிறேங்க. 10 இங்க 3 into 10. சரிங்களா? அதாவது சேம் நம்பரால தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 20/30. இப்போ எது எதெல்லாம் ஈக்குவல்? இப்போ 2/3ங்கிற ஃப்ராக்ஷன்ஸ்க்கு 4/6, 8/12, 20/30 இதே மாதிரி நீங்க எந்த நம்பரை வேணாலும் நியூமரேட்டர் டினாமினேட்டரால காமன் ஃபேக்டரால நீங்க ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப அந்த ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. இந்த 4 ஆன்சருமே என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். அவ்வளவுதாங்க. ஓகே, தேங்க்யூ.